தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன், பாமகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன், அதிமுகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் என்று எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பவர் தான் டிபிக்கல் பொலிட்டிஷியன். சூது சூழ்ச்சி, ஒரே நேரத்தில் 2 அணியிலும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம். திருமாவளவன் பாமகவோடும் சேர மாட்டோம், பாஜகவோடும் சேர மாட்டோம், அந்த கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியில் சேர மாட்டோம். இதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க யுவன் வர்மன் பேசுறேன். ஓம் நம சிவாய மகன், ஓம் நமோ நாராயணர் மகன், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ. அனைத்து பாமக சொந்தங்களும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் திருமாவளவன் அவர்களுடைய இந்த பேச்சை பார்த்திருப்பீங்க. இப்படியாப்பட்ட பேச்சு பேசுற ஒரு ஆளத்தான் கடந்த வாரம் போயிட்டு பாமக பொறுப்பாளர்கள் வன்னியர் சங்கத்துடைய 12 ஆண்டு காலம் கழித்து நடக்கிற வன்னியர் சங்கத்துடைய சித்திரை முழுநிலைவு மாநாட்டுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்து அழைத்த விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளானது. அந்த சர்ச்சையில பல வன்னியர்கள் வந்து பலவிதமான விமர்சனங்கள் வந்து பாமக மீதே வைத்தார்கள். ஏன் திருமாவளவனை போய் கூப்பிடணும், திருமாவளவனை கூப்பிடுறதுனால என்ன நன்மை நடந்துற போது, ஏன் இன்னும் சொல்ல போனா 12 வருஷமா வந்து சித்திரை முழுநிலைவு மாநாடு நடக்காம போனதுக்கு மரக்காணம் கலவரமும், மரக்காண கலவரத்துல வன்னியர்கள் மீது போடப்பட்ட PCR வழக்கம் தான் மிக முக்கிய விஷயமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாமக பொறுப்பாளர்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகளும் பலவிதமான விமர்சனமும் வைக்கப்பட்டது. அதற்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பாமக பொறுப்பாளர்கள் வந்து பாமக சார்ந்தவர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்களை வந்து எழுதியிருந்தாங்க. இது சமுதாய நல்லிணக்கத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவனை சந்திச்சோம், தமிழ் குடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேரத்துக்காக போய் சந்திச்சோம். இதையெல்லாம் தாண்டி வந்து திருமாவளவன் வருகின்ற மே 11 அன்னைக்கு எந்த ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதுக்காக போய் வந்து அழைப்பதற்கு கொடுத்து அழைச்சிருக்கிறோம். இது ஒரு பாமகவுடைய ராஜதந்திரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல ரைட்டப்புகளை விட்டு கொடுத்திருந்தாங்க. அப்படி விட்டு கொடுத்தவங்க காலையில வந்து திருமாவளவனை போட்டு வெளியில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாரு புதுச்சேரி மீட்டிங்ல என்ன அப்படின்னா, பாமகவோட ஒருபோதும் எந்த காலத்திலும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. முதல்ல பாமக என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டுச்சு, யாருமே கூப்பிடல. இவரா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்க வேண்டியது, புரியுதுங்களா? நானும் ரவிதான்ற மாதிரி வந்து இவரா உட்காந்துக்கிட்டு என்ன இவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, பாமக கூப்பிட்டுச்சு, அதனால நாங்க ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் பாமகவோட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு இவரே விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தேவைதான திருமாவளவன் அவர்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியாப்பட்ட ஒரு அரசியல் பிழைப்பு தேவைதானோ அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறோம். நீங்க உங்களுடைய அரசியல் நோக்கி போங்க. திமுக கொடுக்கிற 2 சீட்டுக்கோ இல்ல திமுக கொடுக்கிற பிளாஸ்டிக் சேருக்கோ நீங்க எவ்வளவு வந்து அரசியல பேசுங்க, சனாதனத்தை ஒழிங்க, சாதியை ஒழிங்க, இருக்கிற சமூகத்துக்குள்ள வந்து பிரச்சனையை வந்து உருவாக்குங்க, ஏதோ ஒரு அரசியலை பண்ணிட்டு போங்க, புரியுதுங்களா? இதை நடுவுல வந்து பாமகவை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா பாமகவை இழுத்து பேசினாதான், பாமகவுடைய பேரை வந்து பயன்படுத்தினாதான் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் இருப்பு வந்து இங்க தமிழகத்துக்குள்ள இருக்கும். இன்னும் சொல்ல போனா வந்து திமுக வந்து அவங்களை வச்சுக்கணும் அப்படின்னா இவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து திருமாவளவன் அவர்கள் பாமகவை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கிறது பாமக கிடையாது, நேரடியாக வன்னியர் சமூகத்துக்கு எதிரான அரசியல தான் நான் செய்யறேன் அப்படின்னு திமுக சொல்லிக்கிட்டே இருந்தாதான் திமுக வந்து உங்களுக்கு கொடுக்குற 1-2 சீட்டையே வந்து கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா அதுவும் வந்து கிடையாது. அதோடைய பிம்பமாகத்தான் தொடர்ச்சியாக வந்து இப்படியாப்பட்ட ஒரு வேலையை வந்து திருமாவளவன் அவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுல பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, போன வாரம் வந்து பாமக சார்ந்தவர்கள் எல்லாரும் பலர் வந்து அந்த அழைப்புதல் கொடுத்த விஷயத்துக்காக முட்டு கொடுத்தவங்க அப்புறம் இன்னைக்கு போட்டு வந்து திருமாவளவன் தாக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அன்னைக்கும் ஒரே நிலைதான், இன்னைக்கும் ஒரே நிலைதான். நம்மளுடைய நிலைமை வந்து எந்த இடத்துலயும் மாறாது. திருமாவளவன் அவர்களோட எந்த ஒரு இடத்துலயும் வந்து வன்னியர் சமூகத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அது எந்த இடத்துல நடக்காது, அது நடக்க போவதும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு நல்லது நமக்கு தேவையில்லை, புரியுதுங்களா? ஏன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னு வச்சுக்க, நம்முடைய மாவீரன் தேவர் அவர்கள் சொன்னது போலதான், வாடா வந்து ஒன்னா இருக்கலாம்னு கேட்டா உங்க வீட்டு பொண்ணை கேட்டா நான் எப்படா வந்து என் வீட்டு பொண்ணு கொடுக்க முடியும் அப்படின்ற இதே விஷயத்தோட தான் நம்ம வந்து திருமாவளவன் அவங்களுடைய அரசியலும் அவங்களுடைய சார்ந்தவர்களுடைய அரசியலையுமே நம்ம பார்க்கிறோம், புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட இடத்துல இருந்துதான் இந்த அரசியல் விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். இதுல நாம வந்து பெரும்பகுதியா வந்து விமர்சனத்துக்கோ பெரும்பகுதியான விஷயத்துக்கோ நம்ம போக வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கிற பலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய குதிரையோட விஷயத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிற ரவிக்குமார் வந்து மேல்பாதியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இன்னைக்கு வன்னியர் சமூகத்துடைய
கோவிலே வந்து பாத்தீங்கன்னா கையில் இல்லாம போனதுக்கு மிக முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தையை சார்ந்த பொதுச் செயலாளராக இருக்கிற ரவிக்குமார். இதெல்லாம் நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட பாமக இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் போனா திருமாவளவனை கூப்பிட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களே போட்டு திருமாவளவனை வந்து தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறாங்க. என்னவோ புரியுதுங்களா? இது பொதுப்படையா பாக்குற வன்னியர்கள் வந்து பெரும்பகுதியா வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டுகொள்ள வேண்டாம். இந்த அரசியலே வந்து பெரும்பகுதியை வந்து கண்டுகொள்ள வேண்டாம். நம்மளுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய ஒற்றுமை, வன்னியர் சமூகத்துக்கான நல்லது, வன்னியர் சமூகத்துக்கான அரசியல் விஷயத்துல எந்த விஷயம் நல்லதோட வந்து நம்மளோட கலந்து இருக்குதோ அதே நோக்கிய பயணத்தோட வந்து போகணும். இதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள் கழித்து நடக்க போற வன்னியர் சங்கத்துடைய மே 11 சித்திரை முழுநிலை மாநாட்டுக்கு எப்படி நாம எல்லாம் பயணப்படலாம், இவ்வளவு தூரம் பாதுகாப்பாக போகலாம் வரலாம், அங்க வந்து நம்மளுடைய இருப்பை வந்து இவ்வளவு பெருசா வந்து அரசியல் ரீதியாக காட்டலான்ற எண்ணத்தோட வந்து எல்லாருமே பயணப்படுங்க. அந்த பயணத்தை ஏதோ ஒரு இடத்துல வந்து உடைக்கணும், பாமகக்கு எதிரான அரசியல் நாங்க செய்யறோம் அப்படின்ற இடத்துல இவங்க ஏதாவது பேசுவாங்க. அதற்கு எதிரான மனநிலையில வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்கள் வந்து பேசுவாங்க. சமூக வலைதளத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் விசஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகம் அப்படின்ற ஒரு அரசியல் நூதன விஷயத்தை தான் திருமாவளவன் அவர்கள் வந்து புதுச்சேரியில இப்படியாப்பட்ட பேச்சின் மூலமாக பேசி வச்சிருக்கிறாரு. இத காலகாலமா அவர் பண்றதுதான். அப்படியாப்பட்ட விஷயத்தை வந்து பண்ற ஆட்கள் எல்லாம் நம்ம கடந்துதான் போகணும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்காரு.